இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்ல காரசாரமான சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை ரசம் சாதம் இல்லை வேறு எந்த சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருந்தேன். பிஃபோர் தட் கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு அண்ட் ஒரு 3 வரமிளகாய் நல்லா வறுத்துட்டு இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம வறுத்த அந்த இதை ஒரு மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது சட்டுன்னு நம்ம செய்யணும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஸோ நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் சூடாகும். ஆக்சுவலாக நம்ம தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன்லேயே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதுவே தண்ணி விட்டு அதுவே சொல்ல நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். ஒரு மாதிரி கிறிஸ்பியாக அந்த இப்போ இருக்குது இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுடர் அடித்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் வாட்டர் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழை மட்டும் எடுத்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.